தாவேக்காவில் சேருவது என்பது நாகரிகமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. அது ஏற்புடையதில்லை. அது தாவேக்காவுக்கு நற்பெயரை ஈட்டி தராது. அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை களங்கத்திற்கு உட்படுத்தும். அதிமுகவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த கட்சியில் நிலவுகிற குழப்பத்தின் காரணமாக இன்னொரு கட்சியிலே சேருவது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவிலே இணைவது என்பது இயல்பான ஒரு நடவடிக்கையாக கருத முடியாது. அப்படி பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். எனவே அதுபோன்ற நடவடிக்கைகளை தாவேக்கா ஊக்கப்படுத்துமேயானால் அது தாவேக்கா மீதான நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கும், நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். முதலமைச்சரோட டெல்லி பயணம் எப்படின்னா, இது வழக்கமான ஒரு பயணம்தான். முதலமைச்சராக யார் பொறுப்பேற்றாலும் இந்திய பிரதமரை சந்திப்பது அவசியமானது, தவிர்க்க முடியாதது. அதை வரவேற்கிறோம். இந்த விவசாயிகள் பயிர்க்கடனையும் முழுமையாக ரத்து பண்ணணும்னு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தாவேக்கா அறிவித்திருக்கிறது என்பதை இப்போது விவசாய சங்கங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றன. நிதி நெருக்கடி காரணமாக உடனடியாக அதை செய்ய இயலவில்லை. படிப்படியாக செய்வோம் என்று அரசின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.